GDS 2 MTS and Postman exam 2025. We are discussing general knowledge questions of Tamil Nadu Circle. In this video, we are going to discuss about 2023 GK questions of Tamil Nadu Circle. Before watching this video, you should watch the first two videos released in GDS Study Center YouTube channel. The first video is about how to clear the exam. This video will give you the overall understanding about the exam and provide the basic approach towards the exam. And we already discussed 2024 GK PYQ discussion video. So before watching this video, kindly watch these two videos. Let's get into today's video. We are going to discuss 2023 Tamil Nadu Circle GK questions. First question, which country has assumed the presidency of G20 from December 1 to November 30, 2023? The options are Indonesia, Ukraine, Russia and India. ஸோ G20யோட பிரசிடென்சியை ஹோல்ட் பண்ண கண்ட்ரி யாரு அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 2022 நவம்பர் 30 2023 வரைக்கும். And the answer is India. India assumed the presidency of G20. இந்த பீரியட்ல G20யோட பிரசிடென்சியை அசியூம் பண்ணியிருந்தது இந்தியா. ஸோ இதுதான் லோகோ. இந்தியா அந்த டைம்ல ரிலீஸ் பண்ண லோகோ. G20 பிரசிடென்சி நம்ம ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துற ஒரு லோகோ. ஸோ இதை பேஸ் பண்ணி வர ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் மேபி த G20. G20 or the group of 20 is an international forum of both developing and developed countries which seeks to find solutions to global economic and financial issues. ஸோ G20 அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபோரமாக அது ஆக்ட் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் ஃபைனான்சியல் இஷ்யூஸ் குளோபல் லெவலில் நடக்கிற இஷ்யூஸ்க்கு ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுற ஒரு ஃபோரமாக G20 ஆக்ட் ஆகுது. ஸோ G20 comprises 19 countries including two regional bodies, namely the European Union, African Union. So 19, 20, 21. So name the G20, but the G20 consists of total 21. So G20 not only having 20 countries, the total members of G20 is 21. So the G20 does not have a permanent secretariat or staff. Instead, the G20 presidency rotates annually among the members. ஸோ ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு செக்ரட்டரியேட் பர்மனெண்ட்டாக ஒரு பிரசிடென்சி வந்து G20 கிடையாது. இயர்லி ஒன்ஸ் G20 பிரசிடென்சி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 2025ல G20 பிரசிடென்சி யார் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வில் ஹோல்ட் த G20 பிரசிடென்சி ஃப்ரம் December 1, 2024 to 30 November 2025. So this may be a potential question. 2025ல G20 presidency will be held by South Africa. ஸோ இதை பேஸ் பண்ணி வர ஒன் மோர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2024ல G20 பிரசிடென்சி பிரேசில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 2023ல இந்தியா, தென் 2025ல சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த G20 சமிட் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கிற G20 சமிட் தான் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் G20 சமிட். இட் வில் பி த ஃபர்ஸ்ட் G20 சமிட் held in South Africa and on the African continent. So one more related questions like G20, there is another international organization known as BRICS. BRICS is an acronym for the powerful grouping of the world's leading emerging market economies, namely Brazil, Russia, India, China and South Africa. So BRICS, the BRICS க்கு என்ன அக்ரானியம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவங்களோட ஏம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் பீஸ், செக்யூரிட்டி, டெவலப்மெண்ட் அண்ட் கோஆபரேஷன். தி பிரிக்ஸ் இஸ் கரண்ட்லி கம்போஸ்ட் ஆஃப் 11 countries. ஸோ பிரிக்ஸில் மொத்தம் 11 countries இருக்காங்க. G20ல மொத்தம் 21, பிரிக்ஸில் மொத்தம் 11. தி 5 ஒரிஜினல் மெம்பர்ஸ், த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் த பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேசில், சைனா, இந்தியா, ரஷ்யா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. தென் 6 நியூ மெம்பர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க.
Egypt, Ethiopia, Indonesia, Iran, Saudi Arabia and the UAE. Then 2025 பிரிக்ஸ் சமிட் எந்த கண்ட்ரி ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில். 2024ல G20 ஹோல்ட் பண்ணது பிரேசில். 2025ல பிரிக்ஸ் சமிட்டை ஹோல்ட் பண்றது பிரேசில். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் மே பி a potential question. So now the second question. In which year the Quit India movement held during the freedom struggle? வெள்ளையினே வெளியேறு இயக்கம். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எந்த இயர் நடந்துச்சு அப்படிங்கிறதா செகண்ட் கொஸ்டின். தி ஆப்ஷன்ஸ் ஆர் 1939, 1942, 1941 and 1919. And the answer is 1942. Quit India movement held during the freedom struggle is in 1942. ஸோ இதை பேஸ் பண்ணி வர ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. நீங்க 1857 டு 1947 வரைக்கும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ 1857ல சிப்பாய் முண்டனி, 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், தென் 1916 ஹோம் ரூல் லீக், 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். திஸ் 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் have been asked in many previous year questions in many circles. Then 1928 Motilal Nehru report. ஸோ இந்த மாதிரி யூ கைஸ் ஷுட் ரீட் ஃப்ரம் யுவர் ஓன் ஜிகே புக் அண்ட் இதே மாதிரி நோட்ஸ் எடுங்க. டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். தென் 1930 தண்டி மார்ச், 1931 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1940 ஆகஸ்ட் ஆஃபர், இண்டிவிஜுவல் சத்யாகிரகா. தென் 1942ல பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன், குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட், 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஸோ 1857 டு 1947 வரைக்கும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை இந்த மாதிரி ஒரு டைம் லைன் மாதிரி போட்டு எழுதுங்க. ஸோ ஒன் மோர் கொஸ்டின். இன் விச் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் காந்திஜி பார்ட்டிசிபேட்டட்? மொத்தம் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அதில் எந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காந்திஜி பார்ட்டிசிபேட் பண்ணாரு? போஸ்ட் யுவர் ஆன்சர்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். நவ் தேர்ட் கொஸ்டின். Which music director bagged the Oscar for the best music direction in the 92nd Academy Awards held at Dolby Theatre at Los Angeles, California? The options are A.R. Rahman, Hans Zimmer, M.M. Kiravani, Ludwig Göransson. So 92nd Academy Awards or Oscar Awardsல பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் அவார்டு யார் வாங்கினாங்க அப்படிங்கிறதா தேர்ட் கொஸ்டின். The answer is M.M. Kiravani, but this question is deleted. Question deleted because M.M. Kiravani best music direction 92nd Academy Awardsல வாங்கல, 95th Academy Awardsல வாங்கியிருக்காரு. So this question was officially deleted by our department. So இதை பேஸ் பண்ணி வர related questions definitely about Oscars. The Academy Awards, also known as the Oscars, are annual awards presented by the Academy of Motion Picture Arts and Science to recognize excellence in film. ஃபிலிம்ல நடக்கிற பெஸ்ட் எக்ஸலன்ஸ் பாராட்டும் வகையில் ஆனுவல் அவார்ட்ஸ் இயர்லி ஒன்ஸ் கொடுக்குற அவார்ட்ஸ் தான் இந்த அகாடமி அவார்ட்ஸ் ஆர் ஆஸ்கார்ஸ். ஸோ போத் ஆர் சேம். ஆஸ்கார்ஸ்னாலும் ஒன்று தான், அகாடமி அவார்ட்ஸ்னாலும் ஒன்று தான். இது ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929. தென் வின்னர்ஸ் ரிசீவ் ஏ கோல்டு பிளேட்டட் ஸ்டெட்டுட்டி. ஸோ இதுதான் ஆஸ்கார் அவார்டு அப்படிங்கிறது. இதுதான், இது வந்து கோல்டு பிளேட்டட். Then you guys should know about the 97th Oscars were held in March 2, 2025. இந்த வருஷம் நடந்த ஆஸ்கார்ஸ் வந்து it is 97th edition. மார்ச் 2 நடந்திருக்கு. ஸோ பெஸ்ட் பிக்சர் அனோராங்கிற மூவி நிறையா ஆஸ்கார் அவார்டு வாங்கினதோ அந்த மூவி தான். ஸோ அனோரா இஸ் ஏ 2024 அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி ட்ராமா ஃபிலிம் ரிட்டன் டைரக்டர் ப்ரொடியூஸ்டு எடிட்டட் பை சீன் பேக்கர். ஸோ இவரும் ஒரு ஆஸ்கார் வாங்கியிருக்காரு. ஸோ இதே மாதிரி பெஸ்ட் மியூசிக், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் ஆஸ்கார் அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. If you guys have time means go and check it out. Then we passing to fourth question. Which is the southernmost point of India's territory? இந்தியாவோட டெரிட்டரியில southernmost point எது அப்படிங்கிறதா fourth question. The options are Cape Comorin, Indira Point, Subhas Point and Ross Point. So try to solve the questions with me. Post your answers in the comment section. லாஸ்ட்ல பார்க்கலாம்.
யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம்னு. ஸோ தி ஆன்சர் இஸ் இந்திரா பாயிண்ட். இந்தியாவோட டெரிட்டரியில சதன் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற டெரிட்டரிக்கு பேரு இந்திரா பாயிண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி வர ரிலேட்டட் கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. தேர் இஸ் 4 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஆஃப் இந்தியாங்க. நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லடாக். தென் ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிபித்து எங்க இருக்குன்னா தட் இஸ் பிரசன்டட் இன் அருணாச்சல் பிரதேஷ். தென் வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஹார் மோத்தி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். தென் சதர்ன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்கு. மெயின்லேண்டோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் விச் இஸ் கன்னியாகுமரி தட் இஸ் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு. அதே இந்தியாவோட டெரிட்டரி விச் இஸ் ஆல்சோ பிரசன்டட் இன் ஓஷியன். அதுல சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட் விச் இஸ் பிரசன்டட் இன் த கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கிற சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்திரா பாயிண்ட். ஸோ இந்திரா பாயிண்ட் இஸ் ஆல்சோ known as Pygmalion Point. So 4 extreme points of India you guys should remember. Maybe question repeat ஆகலாம். Then fifth question, which latitude passes through the middle of India? Which latitude passes through the middle of India? So this is latitude and this is longitude. So இந்தியாவோட மிடில் பாஸ் ஆகிற latitude பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. The options are Tropic of Cancer, Tropic of Capricorn, Equator and Prime Meridian. The answer is Tropic of Cancer. The latitude passes through the middle of India is Tropic of Cancer. ஸோ இந்தியா இங்க இருக்கு. ஈக்குவேட்டார் வந்து இந்தியாவுக்கு கீழே தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஈக்குவேட்டாருக்கு கீழே தான் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஈக்குவேட்டாருக்கு மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவை 2ஆ டிவைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வர்ற ரிலேட்டட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ 8 ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஸோ அந்த லைன் வந்து அந்த லேட்டிடியூட் லைன் வந்து இந்தியாவில் 8 ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது. என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அண்ட் மிசோராம். ஸோ டெஃபினட்டாக இந்த 8 ஸ்டேட்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியம். So there is a trick to remember these 8 states through which the Tropic of Cancer pass through. So என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தி ராஜா மேட் சீஃப் ஜஸ்டிஸ் வின் த மீட்டிங். அதான் ஞாபகம் வச்சுங்க. குஜராத்தி ராஜா மேட் சீஃப் ஜஸ்டிஸ் வின் த மீட்டிங். ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல குஜராத்தோட ராஜா வந்து சீஃப் ஜஸ்டிஸை வின் பண்ண வைக்கிறாரு. ஸோ ரிமெம்பர் லைக் திஸ். என்னென்ன ஸ்டேட்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அண்ட் மிசோராம். ஸோ இந்த இடத்துல இந்த எம்முக்கு வந்து மெகாலயா நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர் இட் as மிசோராம். ஸோ கைஸ் அதே மாதிரி நேம் ஆஃப் ஸ்டேட்ஸ் த்ரூ விச் த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி பாசஸ். ஸோ ஹரிசாண்டலா பாஸ் ஆகிற லைன் தட் இஸ் லேட்டிடியூட், அது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அதே மாதிரி வெர்டிக்கலா பாஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட். ஸோ இந்தியாவோட லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ட்ல தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஃபாலோ ஆகுது. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இது ஒரு சில ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டேட்ஸை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூபி இஸ் இன் கோமா. ஸோ அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எந்தெந்த ஸ்டேட்ஸை பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா அண்ட் ஆந்திரா. ஸோ யூபி இஸ் இன் கோமா. யூபி, சத்தீஸ்கர், ஒடிஷா, மத்திய பிரதேஷ் அண்ட் ஆந்திர பிரதேஷ் 5 ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது. ஸோ ஐஎஸ்டி வந்து 5 ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து 8 ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது. ட்ரை டு ரிமெம்பர் தீஸ் ஸ்டேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இது வந்து இந்தியன் டான்ஸ் ஃபார்ம்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ் கூட எந்தெந்த டான்ஸ் ஃபார்ம்ஸ் அசோசியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் 6th கொஸ்டின். ஸோ அந்த ஆன்சர் இஸ் மணிப்பூரி, மணிப்பூர், கார்பா, குஜராத், பாங்க்ரா, பஞ்சாப், தமாஷா and Tamasha is associated with Maharashtra. So these are the dance forms. These are the states. So இதை பேஸ் பண்ணி வர ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்.
In India, dance forms can be broadly classified into two categories: classical dance, folk dance. The major difference between classical dance and folk dance is classical dance is believed to be spiritual and only the trained professionals can perform them. ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் அதை ஆட முடியும். தென் ஃபோக் டான்ஸ் ஆன் த அதர் சைட் இஸ் மீன்ட் ஃபார் festivals, social gatherings, agricultural harvest, and everyone can take part in easily. ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தான் அதை ஆட முடியும். ஃபோக் டான்ஸ் அப்படி கிடையாது, யார் வேணா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ மொத்தம் டூ டைப்ஸ் ஆஃப் டான்ஸ் ஃபார்ம்ஸ்: கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் ஃபோக் டான்ஸ். கிளாசிக்கல் டான்ஸ் டோட்டலி 8. யார் இதை ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீத் நாடக் அகாடமி ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து எந்தெந்த டான்ஸ் எல்லாம் கிளாசிக்கல் டான்ஸ்ல வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது இந்த சங்கீத் நாடக் அகாடமி ஆஃப் இந்தியா தான். ஸோ அவங்க மொத்தம் எத்தனை டான்ஸை கிளாசிக்கல் டான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி 8 டான்ஸ் வேர் ரெக்கக்னைஸ்ட் ஆர் கன்சிடர்ட் as கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஆன் த அதர் ஹேண்ட் ஃபோக் டான்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 30 டைப்ஸ் ஆஃப் ஃபோக் டான்ஸ் இருக்கு. ஆர் வைட்லி பிரசன்டட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தீஸ் ஆர் த 8 கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா. என்னென்ன டான்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ல ஒரிஜின் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் கொஸ்டின். ஸோ பரதநாட்டியம் இஸ் அசோசியேட்டட் ஆர் ஒரிஜின் இன் தமிழ்நாடு, கதக் உத்தரப்பிரதேஷ், குச்சிப்புடி ஆந்திர பிரதேஷ், ஒடிசி ஒடிஷா, கதகளி கேரளா, சத்ரியா அசாம், மணிப்பூரி மணிப்பூர், மோகினியாட்டம் கேரளா. So these are the costumes of those dance. Try to remember these classical dance names and their state of origin. So அதே மாதிரி folk dances, list of folk dances in India and the state of origin. So இது ஒரு லிஸ்ட், வைடு லிஸ்ட் இருக்கு. So try to remember. So this is the previous year question. Garba. ஸோ இந்தந்த ஸ்டேட்ஸில் இது எல்லாமே ஞாபகம் வைக்க முடியுமான்னு தெரில. அட்லீஸ்ட் இது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 2-3 டான்ஸ் ஆச்சு ஞாபகம் வச்சிங்கன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லையாச்சும் we can able to derive the answer. So comment the folk dance of your state in the comment section. ஸோ ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும், பட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்னென்ன டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் லாங்குவேஜ், கிளாசிக்கல் டான்ஸ், தென் அஃபீஷியல் லாங்குவேஜ். இந்த 3க்கும் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா இந்தியா ரெக்கக்னைசஸ் 11 கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஸோ மொத்தம் இந்தியாவில் கிளாசிக்கல் ஒரு சில லாங்குவேஜஸ்க்கு மட்டும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அது மொத்தம் 11 லாங்குவேஜஸ் இருக்குது. என்னென்ன லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி, பாலி, அசாமீஸ், சான்ஸ்கிரிட், கன்னடா, ஒடியா, பெங்காலி, பிரக்ரித். ஸோ 2024ல் பாருங்கள், மராத்தி, பாலி, அசாமீஸ், பிராக்ரித், பெங்காலி, தீஸ் லாங்குவேஜஸ்க்கு 2024ல் தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கு. ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் டோட்டலி 11. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் டான்ஸ் இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தது தான். சங்கீத் நாடக் அகாடமி வந்து 8 இந்தியன் டான்ஸ்க்கு கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் மொத்தம் 8, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் மொத்தம் 11. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்க்கும் அஃபிஷியல் லாங்குவேஜஸ்க்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் இஸ் presented in constitution. The 8th schedule of the Indian constitution list the official languages of the Republic of India. So initially 14 languages is presented, பட் இப்போ வந்து மொத்தம் 22 லாங்குவேஜஸ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸாக கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஸோ இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து 2024ஓட ஒரு பிவைக்யூ. ஸோ ப்ரீவியஸ் இயர் 2024 ஜிகே பிவைக்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா, எந்தெந்த லாங்குவேஜஸ் வந்து 8th ஷெடியூல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தென் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். அஃபிஷியல் லாங்குவேஜ் மொத்தம் 22 இருக்குது. கிளாசிக்கல் லாங்குவேஜ் மொத்தம் 11 இருக்குது. தென் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து 8 இருக்குது. Don't forget these numbers. Then next question. When was the Constitution of India
adopted by the Constituent Assembly of India. The Constitution is written by Constituent Assembly of India. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஓகேங்களா, அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கான்ஸ்டியூட் அசம்பிளி எப்போ அடாப்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறதா த 7th கொஸ்டின். ஸோ தீஸ் ஆர் த 4 டேட்ஸ். The answer is 26 November 1949. Constitution of India adopted by the Constitution Assembly of India in 26 November 1949. So this is very very important questions repeated in almost all the circles. 2 dates, 2 crucial dates நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி the Constituent Assembly which first met on December 9, 1946 took precisely 2 years, 11 months, 18 days to come up with the final draft of Indian Constitution. ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு பிவைக்யூ. 2 years, 11 months, 18 days கான்ஸ்டிடியூஷனை ஃபுல்லாக எழுதி முடிக்க எவ்வளோ டேஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பிவைக்யூ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கம்மிங் டு திஸ் கொஸ்டின், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஸோ மொத்தம் இந்த கொஸ்டினை 2 டைப்ஸாக கேட்கலாம். ஒன்று அடாப்டட், இன்னொன்று கேம் இன்டு ஃபோர்ஸ். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் அப்படின்னா அக்செப்டட் ஆர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. அதை தான் நாம் கான்ஸ்டிடியூஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ த கான்ஸ்டிடியூஷன் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. பிகாஸ் அந்த டேட்டில் தான் நாம் கான்ஸ்டிடியூஷனை அக்செப்ட் பண்ணியிருக்கோம், அடாப்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. தென் இதே சேமாக ரிலேட்டட் கொஸ்டின் எப்படி வரலாம்னா கேம் இன்டு ஃபோர்ஸ், இம்ப்ளிமெண்டட் ஆர் என்ஃபோர்ஸ்ட் ஆன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்போ என்ஃபோர்ஸ் பண்ணாங்க, எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, விச் மீன்ஸ் எப்போ அது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஜனவரி 26, 1950. ஸோ அதைத்தான் நாம ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ அடாப்டட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்போ அடாப்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26, 1949. அதே எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ், இம்ப்ளிமெண்டட் ஆர் என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 26, 1950. அதே நம்ம ஜனவரி 26, 1950 செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1930 பூர்ண சிவராஜ் டேவா அந்த டைம்ல இருந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுற வகையில் தான் ஜனவரி 26 நாம சூஸ் பண்ணோம். ஸோ ஜனவரி 26, 1950 செலிப்ரேட்டட் ஆஸ் ரிபப்ளிக் டே. ஸோ நீங்கள் ஈஸியாக 2 டேட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடாப்டட் அப்படின்னா நவம்பர் 26, 1949. கேம் இன்டு ஃபோர்ஸ், இம்ப்ளிமெண்டட் ஆர் என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னா ஜனவரி 26, 1950. So try to remember these 2 things. Then one more விஷயம், definitely there will be a video for polity. So GK topicsல one of the easily scoring topics எப்படின்னா அது polity தான். ஸோ இந்த பிஒய்க்கு டிஸ்கஷன் வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாலிட்டிக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். தென் த 8th கொஸ்டின், விச் கண்ட்ரி எமர்ஜர் ஆஸ் த சாம்பியன்ஸ் ஆஃப் inaugural ICC Under-19 Women's T20 World Cup held at South Africa on Jan 2023. ஸோ இந்த கொஸ்டின் G20 கொஸ்டின் இதெல்லாம் ஒரு பொட்டன்ஷியல் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் அந்த டைமில். ஸோ 2023 எக்ஸாமில் கேட்டனால இது அந்த டைமில் கரண்ட் நியூஸில் இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். சி த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா அண்ட் நியூசிலாந்து. ஸோ இனாகுரல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற Under-19 Women's T20. ஸோ அதோட சாம்பியன் யாரு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஆன்சர் இஸ் இந்தியா. Under-19 Women's T20 World Cup 2023 ஓட சாம்பியன் இஸ் இந்தியா. ஸோ இதை பேஸ் பண்ணி வர ரிலேட்டட் கொஸ்டின் நோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2024 T20 வேர்ல்டு கப்போட சாம்பியன் இஸ் ஆல்சோ இந்தியா. ஸோ லாஸ்ட் இயர் நடந்த T20 வேர்ல்டு கப் சாம்பியனும் இந்தியா தான். ஸோ T20 வேர்ல்டு கப்புக்கும் மேட்ச் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும். அதே அந்த வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப் 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும். ஸோ 2022ஓட T20 வேர்ல்டு கப் சாம்பியன் இந்தியா. 2024 லாஸ்ட் இயர் T20 சாம்பியன் 2022 சாம்பியன் இங்கிலாந்து. 2024 சாம்பியன் தான் இந்தியா. ஸோ அதே மாதிரி வேர்ல்டு கப் எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கிற வேர்ல்டு கப் லாஸ்ட்டாக நடந்தது 2023.
அதோட சாம்பியன் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ 2024 T20 வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யுஎஸ்ஏ. இந்த 2 ஊரும் மாத்தி மாத்தி அவங்கவங்க ஸ்டேடியத்துல மேட்ச் ஹோல்டு பண்ணாங்க. தென் அதே மாரி தான் 2024ஓட சாம்பியன்ஸ் வந்து இந்தியா. ரன்னர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஃபைனல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பும்ரா. தென் ஐசிசி சாம்பியன்ஸ் இந்தியா எத்தனை வாட்டி ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011ல ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கோம். 2013ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். 2007ல ஐசிசி வேர்ல்டு T20. தென் 2024ல செகண்ட் டைமா ஐசிசி வேர்ல்டு T20 வின் பண்ணியிருக்கோம். ஸோ T20 வேர்ல்டு கப் வந்து இந்தியா டோட்டலா எவ்வளோ டைம்ஸ் வின் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி ஆன்சர் இஸ் 2. இந்தியா ஓன் 2 டைம்ஸ். ஸோ அதே மாதிரி ஒன் மோர் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இந்த வருஷம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025. ஆஃப்டர் 18 இயர்ஸ் ஆர்சிபி ஒன் த ஃபர்ஸ்ட் டைட்டில். ஸோ ஐபிஎல் மேபி கொஸ்டின்னா கேட்டது கிடையாது, பட் மேபி கேட்கலாம். ஸோ ஐபிஎல் 2025 வின்னர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, ரன்னர் பஞ்சாப். ஸோ ஆரஞ்சு கேப் மோஸ்ட் ரன்ஸ் அடிக்கிறவங்களுக்கு ஆரஞ்சு கேப் கொடுக்குறாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் ஃப்ரம் குஜராத் டைட்டன்ஸ். தென் பர்பிள் கேப் மோஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்தவங்களுக்கு பர்பிள் கேப். அது ஹோல்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரி கிருஷ்ணா. அதுவும் குஜராத் டைட்டன்ஸ் டீம் தான். தென் லாஸ்ட் இயர் நடந்த ஒன் மோர் பிக்கஸ்ட் ஈவெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக். ஸோ இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 71. 2024 ஒலிம்பிக்ல இந்தியா 71, 0 கோல்டு. இந்தியா ஒரு கோல்டு கூட கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 40 கோல்டு. செகண்ட் பிளேஸ் சைனா சேம் 40 கோல்டு. தேர்ட் பிளேஸ் ஜப்பான் 20 கோல்டு. ஸோ மோர் மெடல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான். 126 மெடல்ஸ் டோட்டலாக வாங்கியிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் வந்து 71. இந்தியாவோட மெடல் மொத்தம் 6. ஸோ எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் இந்தியா மெடல் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. மேபி இது ஒரு பொட்டன்ஷியல் கொஸ்டினாக இருக்கலாம் இந்த வருஷம். தென் அதே மாதிரி காமன்வெல்த் கேம்ஸ். தி காமன்வெல்த் கேம்ஸ் இஸ் எ quadrennial international multi-sport event among athletes from the Commonwealth nation, which consists mostly but not exclusively of territories of the former British Empire. ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் வந்து காமன்வெல்த் கேம்ஸ்ல யாரெல்லாம் எந்தெந்த கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் நேஷன். ஸோ அது என்ன அந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் ஒரு 100 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து காமன்வெல்த் நேஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ அந்தந்த கண்ட்ரிஸ் இப்போ வந்து அந்த ஃபார்மர் பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ் நான் இப்போ வந்து அதெல்லாம் கண்ட்ரிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்தியா ஒரு ஃபார்மர் பிரிட்டிஷ் டெரிட்டரி தான். ஸோ அந்த மாதிரி இந்தியா மாதிரி நிறையா நேஷன்ஸை பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அந்த நேஷன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ அந்த நேஷன்ஸ்க்கு இடையில நடக்கிற கேம் தான் காமன்வெல்த் கேம்ஸ். பட் தட் இஸ் குவாட்ரிலினியல். அதாவது 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் தட் காமன்வெல்த் கேம்ஸ் நடக்கும். ஸோ லாஸ்ட்டாக 2022ல நடந்திருக்கு. அது வந்து 2022 எடிஷன். எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நடந்திருக்கு. அதில் இந்தியா மொத்தம் 61 மெடல்ஸ் ஓன் பண்ணியிருக்காங்க. 22 கோல்டு நம்ம ஓன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த காமன்வெல்த் கேம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 நெக்ஸ்ட் இயரில் 23rd எடிஷன் நடக்கும். எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்ட். ஓகே, தென் the next question. Who through his weekly newspaper Young India in 1925 introduced the world to the concept of 7 sins in public life. ஸோ யங் இந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் மூலிமா 7 sins in public life அப்படிங்கிற கான்செப்டை 1925ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படிங்கிறதா 9th கொஸ்டின். தி ஆப்ஷன்ஸ் ஆர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எம்கே கோகலே, ராஜாஜி அண்ட் எம்கே காந்தி. And the answer is எம்கே காந்திஜி. ஸோ என்னதான் அந்த 7 sins அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த் வித்தவுட் ஒர்க், ப்ளஷர் வித்தவுட் கன்சைன்ஸ், நாலேஜ் வித்தவுட் கேரக்டர், பிஸ்னஸ் வித்தவுட் எத்திக்ஸ், சயின்ஸ் வித்தவுட் ஹியூமனிட்டி
religion without sacrifice, politics without principle. So these are the 7 sins given by Gandhiji. So Gandhiji is one of the potential question in the exam illa, almost every exam Gandhiji is one of the potential question. So Gandhiji oda books definitely importantly நம்ம எல்லாமே காந்திஜியோட புக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னென்ன புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் ஆட்டோபயோகிராஃபி. காந்திஜியோட சுயசரிதம் தான் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். அவரோட அதர் புக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்யகிரகா இன் சவுத் ஆஃப்ரிக்கா, கோக்லே மை பொலிட்டிக்கல் குரு, தி லா அண்ட் த லாயர்ஸ், தி இந்தியா ஆஃப் மை ட்ரீம், ட்ரூத் இஸ் காட், ஹிந்த் ஸ்வராஜ், இந்தியன் ஹோம் ரூல், சாங்ஸ் ஃப்ரம் பிரசன். So these are the books. Try to remember these books. Then காந்திஜியோட நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஒப்பீனியன், நவஜீவான், யங் இந்தியா, ஹரிஜன். These are the newspapers and journals published by காந்திஜி. ஸோ இந்த ஸ்லைடை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ரெகுலராக படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ கைஸ் நீட் செப்பரேட் வீடியோ ஃபார் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் போஸ்ட் இன் கமெண்ட் செக்ஷன். இதே மாதிரி நிறையா புக்ஸ் எந்தெந்த ஆத்தர்ஸ் வந்து எந்தெந்த புக்ஸ் எழுதுனாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினெட்லி வி வில் ப்ரொவைட் வீடியோ ஃபார் தட். தென் த 10th கொஸ்டின், ஹூஸ் பர்த்டே இஸ் செலிப்ரேட்டட் as டீச்சர்ஸ் டே இன் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ டீச்சர்ஸ் டேவா யாரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் 10th கொஸ்டின். தி ஆப்ஷன்ஸ் ஆர் ராஜேந்திர பிரசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், பிசி மகாலானோபிஸ், பிசி மகான்லோபிஸ். ஓகே, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. Then option 4, Sir C.V. Raman. So the answer is almost everybody will get this question correctly. So the answer is yes, Radhakrishnan. ராதாகிருஷ்ணன் சாரோட பர்த்டே தான் நாம டீச்சர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ இதை பேஸ் பண்ணி வர ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஜவஹர்லால் நேரு பர்த்டே இஸ் செலிப்ரேட்டட் as நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே. ஸோ நேருஜியோட பர்த்டேவை சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ராதாகிருஷ்ணன் சாரோட பர்த்டேவை டீச்சர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சாரோட பர்த்டேவை எஜுகேஷன் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். தென் மேஜர் தயான் சந்த் சாரோட பர்த்டேவை ஸ்போர்ட்ஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ இதெல்லாம் ட்ரை டு ரிமெம்பர். இந்த டேட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தனியாக ஒரு நோட்டில் செப்பரேட்டாக எழுதி வச்சு டெய்லி மார்னிங் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போங்க. தென் அதே மாதிரி விவேகானந்தா ஜியோட பர்த்டேவை யூத் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷனல் சயின்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் 28th February. The discovery of Raman effect by Sir C.V. Raman on 28th February 1928. So the discovery of Raman effect 28th February தான் ராமன் எஃபெக்ட் வந்து சர் சி வி ராமன் சார் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்காக அவர் பிசிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்குறாரு. ஸோ அந்த டேவை தான் நாம சயின்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். தென் நேஷனல் யூனிட்டி டே இஸ் ஆல்சோ கால்டு ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ். திவாஸ் மீன்ஸ் டே which is celebrated on 31st October each year to commemorate the birth anniversary of the Iron Man of India. Who is known as Iron Man of India? Answer is Sardar Vallabhai Patel. Sardar Vallabhai Patel Iron Man of India அப்படின்னு சொல்றோம். Sardar Vallabhai Patelji's birthday is celebrated as Unity Day, National Unity Day in India. So same இதே மாதிரி நிறைய more dates and events if you guys need, let me know in the comment section. ஸோ எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போட முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நான் வர முடியும். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் யுவர் ஒப்பீனியன்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ 11th கொஸ்டின். ஸோ ஆஸ் பர் அவர் சிலபஸ் ஜிகேலேருந்து நமக்கு மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் தான் வரணும். பட் இன் 2023 தமிழ்நாடு சர்க்கிள் தேர் இஸ் ஒன்லி 9 மேக்ஸ் கொஸ்டின். ஸோ ஜிகே கொஸ்டின் வந்து 11. ஸோ திஸ் இஸ் த 11th ஜிகே கொஸ்டின்.
The question is, who is regarded as the father of Indian Renaissance? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு யார் அழைக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் 11th question. The options are Keshav Chandra Sen, Rabindranath Tagore, Ishwar Chandra Vidyasagar, Rajaram Mohan Roy. The answer is Rajaram Mohan Roy, father of Indian Renaissance. Rajaram Mohan Roy. So, Rajaram Mohan Roy based பண்ணி வர related questions. Rajaram Mohan Roy is known as the father of Indian Renaissance. His efforts led to the abolishing of Sati Pratha. He established Brahmo Samaj. He established Hindu College. ஸோ ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தி ப்ராக்டிக்ஸை அபாலிஷ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தார். ஸோ லார்ட் வில்லியம் பென்டிக் கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது சத்தி ப்ராக்டிஸ் டோட்டலாக அபாலிஷ் செய்யப்பட்டது. அதுக்கு முக்கிய ரீசன் இவரோட ரோல் தான், ராஜாராம் மோகன் ராயோட ரோல் தான். ஸோ ராம் மோகன் ராய் அப்படிங்கிறதா இவரோட நேம். இவருக்கு ராஜா அப்படிங்கிற டைட்டில் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் டூ. ஸோ ஹூ கிவ் த ராஜா டைட்டில் டு ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு கொஸ்டின் வந்தால் த ஆன்சர் இஸ் அக்பர் டூ, இந்த முகல் எம்பரர். ஸோ பிரம்ம சமாஜோட ஃபவுண்டர் இஸ் ஆல்சோ ராஜாராம் மோகன் ராய். தென் இதை மாதிரி வர ரிலேட்டட் கொஸ்டின் என்னவோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? டாக்டர் B.R. அம்பேத்கர். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் விக்ரம் சாராபாய். ஸோ கிரீன் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் யாரு? டாக்டர் MS சுவாமிநாதன். இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஃபீல்ட்ஸில் நிறைய ஃபாதர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் ஃபாதர்ஸை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நிமோனிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி. தென் ஃபாதர் ஆஃப் மிசைல் ப்ரோக்ராம் APJ அப்துல் கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஃபீல்ட்ஸில் வேரியஸ் ஃபாதர்ஸ் இருக்காங்க. ஸோ இஃப் யூ கைஸ் நீட் செப்பரேட் வீடியோ ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ், ஸோ இதே மாதிரி நிறையா ஃபீல்ட்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வேணும்னா போஸ்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ ஃபைனலி வி கம்ப்ளீட்டட் த 2023 தமிழ்நாடு சர்க்கிள் ஜென்ரல் நாலேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ சர்ப்ரைசிங்லி 2023ல எத்திக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எதுவுமே வரல. 2024ஓட எத்திக் கொஸ்டின் யூட்டிலிட்டேரியனிசம். யூட்டிலிட்டேரியனிசம் என்ன, அது என்ன மீன் பண்ணுது, அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக 2024 டிஸ்கஷன் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க 2024 PYQ வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ சூன் தேர் வில் பி எ செப்பரேட் வீடியோ ஃபார் எத்திக்ஸ். பாலிட்டி அண்ட் எத்திக்ஸ்க்கு தனியாகவே செப்பரேட்டாக 2 வீடியோஸ் GDS ஸ்டடி சென்டர் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த GK ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ட்ரெண்ட் அனாலிசிஸ். இந்தியன் ஜாகிரஃபி, இந்த இந்திரா பாயிண்ட்டு லேட்டிடியூட் கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து ஜாகிரஃபிலேருந்து வந்திருக்கு. ஸோ சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இந்த கான்ஸ்டியூஷன் அடாப்ட் ஆன டேட்டு 2 கொஸ்டின். ஸோ ஜென்ரல் நாலேஜ், இந்த G20, ஆஸ்கார், T20 வேர்ல்டு கப், இந்த 3மே கரண்ட் அஃபேர்ஸ் ஆன் ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லலாம். தென் டான்ஸ் ஃபார்ம், 7 சின்ஸ் ஆஃப் காந்திஜி, டீச்சர்ஸ் டே, ராஜாராம் மோகன் ராய், இதெல்லாம் வந்து இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். எத்திக்ஸில் நெல் கொஸ்டின். ஸோ 2024ஓட அனாலிசிஸ் இது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் 2022, 2021 அண்ட் 2020 எல்லாம் கவர் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் GK புக் சஜஷன். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி GK புக் இருந்தால் யூஸ் ஆர் கண்டினியூ வித் த சேம் புக். ஸோ இனிமேல் தான் நீங்கள் GK புக் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லூசன் GK புக் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ லூசன் GK புக் பையிங் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஏதோ ஒரு GK புக்கை பை பண்ணியோ ஆர் உங்ககிட்ட இருக்கிற GK புக்கை வச்சோ ஒரு ஜென்ரல் ரீடிங் கொடுத்து வைங்க. That will be definitely useful for our next video. Our next video will be 2022 Tamil Nadu Circle General Knowledge
previous year question discussion. So இந்த வீடியோ அவுட் ஆகறதுக்குள்ள kindly prepare the GK and வீடியோ கூடயே சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. So finally we ended the video. All the very best for your exam preparation. உங்க மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எங்க கூடயே சால்வ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிஏ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ மிக விரைவில் எம்டிஎஸ் அண்ட் போஸ்ட்மேன் நோட்டிஃபிகேஷன் வில் பி கெட் பப்ளிஷ்டு. ஸோ ஸ்பீட் அப் யுவர் ப்ரிப்பரேஷன். எனி டவுட்ஸ், queries or உங்க ஒப்பீனியன்ஸை feel free to share in the comment section. Thanks for watching.